நம்ம தோட்டத்தில் இருக்கேன் இப்போ நான். என்ன சப்போட்டா மாம்பழம் எல்லாம் இருக்குது. சப்போட்டா கொய்யா எல்லாம் இருக்குது. மாமரத்தில் பூ பூத்துருக்கு. எல்லாத்தையுமே நாங்கள் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் சப்போட்டா நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இன்னும் காய்கள் பூரா இன்னும் சின்ன சின்னதாக இருக்குது. இந்த ஒன்று பெருசு பிடுங்கிடுவோமா? இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் பெருசா. ஐயா, அந்த அங்கனக்குள்ளே ஒன்று இருக்குது, அது எட்டுமான்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த இது இருக்குது பாருங்கள், பூ தான் விட்டுருக்கு, காய் இன்னும் விடலை பாருங்கள். சின்ன சின்ன பூவாக விட்டுருக்கு. அதே போல் அடுத்தாப்பில் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். மாம்பூ நிறைய விட்டுருக்கு. பார்ப்போம். காய் விடும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோவில் எடுத்து காட்டுகிறேன். கொடிக்காய் பூ விட்டுருந்துச்சு. பக்கத்தில் பசங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொய்யாப்பழம் கொஞ்சம் பழமாக இருக்குது. அதனால் கொய்யாப்பழத்தை பறித்து விடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சிவப்பு கொய்யா. இது சிவப்பு கொய்யா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேறு நடுவில் சுரக்காயெல்லாம் போடுவோம், இந்த தடவை போடலை. அங்கே மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ அழகாக கொஞ்சம் தான் வந்திருக்கு இந்த தடவை. போன வருஷம் நிறைய அள்ளுனா. சரி, வந்த வரைக்கும் சரி. போட்டால் கொஞ்சம் கொய்யாப்பழம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கோம். ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு.